அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இடுகின்றனர். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானே. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் அமெரிக்கா கொண்டு வந்திருக்கின்ற வரி, அந்த வரியினால் ஏற்பட்டிருக்கின்ற தாக்கம் உலகம் பூராவும் பல நாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஸ்ரீலங்காவை பொறுத்தமட்டில் நிச்சயமாக இதுவும் கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். 90 நாட்களுக்கு அந்த வரியை இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தாலும் இதனால் ஏற்பட்டிருக்கின்ற விளைவுகளினுடைய தாக்கம் பெறப்போன்றது. இது தொடர்பாக இலங்கை தீவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த வரி விதிப்பினூடாக என்ன அவதானிக்கிறீர்கள் என்று கூற முடியுமா? ட்ரம்பை பொறுத்தவரையில் வரி விதிப்பை அறிவித்திருந்தார். இப்போது அவரின் அந்த வரி விதிப்பு வியூகம் பேக்ஃபயர் ஆனதான் தெரிகிறது. எனவே கிட்டத்தட்ட 90 நாளைக்கு ஒரு தற்காலிகமாக அதை நிறுத்தி இருக்கிறார். இது இலங்கைக்கு ஒரு மூச்சு விழுகின்ற காலமாக இருக்கலாம். ஆனாலும் இந்த அபாயம் இலங்கையை சூழ்ந்த அபாயம் நீங்கவில்லை என்றுதான் தெரிகிறது. அப்ப இப்ப என்னென்று சொன்னால், இலங்கையை பொறுத்தவரையில் இந்தியா, பங்களாதேசம், வியட்நாம் எல்லாவற்றுடன் ஒப்பிடும் போது இலங்கையின் வரி விகிதம் அதிகம், 44%. இதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பாக பல கருத்துக்கள் கடந்த வாரம் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதாவது இலங்கையின் வெளிவார அமைச்சர் அமெரிக்காவின் தூதுவர் ஜூலி சங்கை சந்தித்திருந்தார். அதன் பிறகு ஐக்கிய தேசிய கட்சியின் மன்னிக்கவும் SJB தலைவர் சஜித் பிரேமதாசா ஜூலி சங் அவர்களை சந்தித்திருந்தார்கள். அனுர்குமார் திசாநாயக்கா ட்ரம்புக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார் இது தொடர்பாக. அப்ப அதே சமயம் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் கூறினார்கள், இப்போது ரணில் விக்ரமசிங்கா அரசு தலைவராக இருந்தார், நேரடியாக இலோன் மஸ்குடன் கதைத்திருப்பார் என்று கூறியிருந்தார்கள். இப்படி அவர் அரசியல் பிரச்சனையும் அங்கு மாறி இருக்கின்றது. இந்த நிலையில ரணில் விக்ரமசிங்கா ஒன்றை கூறியிருக்கின்றார். அதாவது இந்த வரி விதிப்பு எண்ட் ஆஃப் குளோபலைசேஷன் என்றது மட்டுமல்லாது இது ஆசிய நாடுகளை கடுமையாக பாதிக்கும் என்று சொல்லியும், இலங்கை இந்த ஆடை தொழிற்சாலை கடுமையான பாதிப்பை சந்திக்கும் என்று சொல்லியும், இப்ப கடந்த வருடம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி கிட்டத்தட்ட $5.5 பில்லியன். அப்ப அதிலும் பார்த்தால் குறைந்தபட்சம் ரணில் விக்ரமசிங்காவின் கருத்தின்படி குறைஞ்சபட்சம் 1 லட்சம் பேர் வேலையை இழப்பார்கள், அல்ல பெருமளவான ஆடை தொழிற்சாலைகள் மூடப்படும் என்று கூறப்படுகிறது. இப்ப இலங்கை ஒன்றை யோசிக்கிறது என்னென்று சொன்னால், இந்தியாவுக்கு வரி குறைவு, உதாரணமாக 26%, இலங்கைக்கு 44%. அப்ப இந்தியாவுக்கு அனுப்பி இந்தியாவின் ஊடாக அமெரிக்காவுக்கு விற்பனை செய்யலாமோ என்று கூட இலங்கை சிந்திக்கின்றது. எனவேதான் இந்தியாவுடன் கேட்டிருக்கின்றது, இது நீங்கள் 8 மில்லியன் யூனிட் பொருட்களை வாங்குற நீங்கள் எதிர்வரும் காலத்தில் அதனை 50 மில்லியன் யூனிட்டாக நீங்கள் அதிகரிக்க முடியாதோ என்று கேட்டிருக்கிறார்கள். இந்தியா அதனை தாங்கள் பரிசீலிப்பதாக கூறியிருக்கின்றது இந்தியா. அப்ப இலங்கை ஏனைய துறைகளில், அதாவது ஏனைய நாடுகளுடன் இது தொடர்பாக தொடர்ந்து பேசி வருகிறது என்று சொன்னால், இது உண்மையில் இந்த வரி விதிப்பு அமலுக்கு வருமாக இருந்தால் இலங்கை பொருளாதாரத்தில் மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திப்பது மட்டுமல்லாது பல நாடுகளில், ஆசிய நாடுகளில் ஆட்சி மாற்றங்கள் வரை ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. எனவேதான் இந்த வரி விதிப்பு, அதாவது 90 நாட்கள் ட்ரம்ப் அதனை நிறுத்தி வைத்திருந்தாலும் இன்னும் ஆபத்து நீங்கவில்லை என்றுதான் தெரிகிறது. இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கும் இது பிரச்சனை தான். என்னென்றால் இந்தியாவின் IT துறையாக இருக்கலாம், IT துறை சர்வீஸ் செக்டரை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட கடந்த 2023ஆம் ஆண்டு அது $193 பில்லியன் எட்டியிருந்தது. ஆனால் தற்போது அதற்கும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகத்தான் இருக்கிறது. அப்ப இலங்கையை இந்தியா காப்பாற்றுமா என்றால் அதுவும் ஒரு கேள்விக்குறியானது. ஏனென்று சொன்னால், இந்தியா, அதாவது அமெரிக்க அரசு புதுசாக கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில்
இந்திய மாணவர்கள் 3 லட்சம் பேர் அமெரிக்காவிலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிலையை நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றது. என்று சொன்னால் முன்னைய சட்டத்தின் அடிப்படையில் ஒரு மாணவர்கள் அங்கு இந்திய மாணவர்கள் சென்று கல்வி கற்றால் 3 வருடங்களுக்கு அவர்கள் பணியாற்ற முடியும், ஒர்க் பெர்மிட் கொடுப்பார்கள். அதன் பிற்பாடு அவர்கள் வெவ்வேறு வேலைகளை எடுத்து அங்கு செட்டில் ஆகி விடுவதுண்டு. உதாரணமாக நீங்கள் அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும் படிப்பதற்கு எவ்வளவு பணம் செலவாகும் என்று. அந்த பணத்தை அங்கு வேலை செய்வதன் மூலம் ஈடுகட்டிவிட முடியும். ஆனால் அதை இப்போது ட்ரம்ப் நிறுத்தி இருக்கின்றார். எனவே கிட்டத்தட்ட 3 லட்சம் மாணவர்கள் மிக கடுமையான நெருக்கடியை சந்தித்திருக்கிறார்கள். நாட்டுக்கு திரும்ப வேண்டிய நிலை வரலாம், அல்லது H1B விசா சிஸ்டத்துக்கு மாற வேண்டும். அதற்கும் அமெரிக்க நிறுவனங்கள் அல்லது இந்திய நிறுவனங்கள் ஸ்பான்சர் பண்ண வேண்டும். அது உடனடியாக சாத்தியமாகன்றதும் கேள்வி. அப்ப இந்த நிலையில் இது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையை இந்தியா உட்பட ஏனைய நாடுகள் காப்பாற்றுமா என்றால் இப்போதைக்கு அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். இப்ப நீங்கள் வரி தொடர்பாக கூறும் பொழுது இதனுடைய தாக்கம் முழுவதுமே பங்கு சந்தையினூடாக தான் வெளிவரும். ஏனென்றால் எல்லாமே பங்கு சந்தையில் தான் பின்னி பிணைந்திருக்கின்றது. பங்கு சந்தையினுடைய சரிவுகளை நாங்கள் ஏற்கனவே பார்த்து விட்டோம். ஏறி இறங்குகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இதனால் நிறைய இழப்புகள் வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் அரசுகளே பங்கு சந்தையில் சொல்வார்கள் கான்பிடன்ஸ். பங்கு சந்தையில் பணிபுரிபவர்கள் எவ்வாறு இவர்களுடைய திட்டங்கள், இவர்களுடைய நிறுவனங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவற்றை வைத்துத்தான் நிறுவனங்களை பற்றி மதிப்பீடு செய்வார்கள். ஆனால் இங்கே இப்ப இப்படி ஒரு குழப்பம், அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 90 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தாலும் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கின்ற இந்த தாக்கம் இலங்கை தீவை என்ன விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கேள்வியை கேட்பதற்கு காரணம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும் பொருளாதார நெருக்கடியினால் கடந்த 4 ஆண்டுகளாக ஸ்ரீலங்கா மூச்சுவிட முடியாமல் இருக்கின்றது. அந்த மக்கள் பொருட்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி 2 மடங்காக அதிகரித்து விட்டது என்று கூறுகிறார்கள். இது எவ்வளவு தாக்கத்தை உடனடியாக ஏற்படுத்தும், நீண்ட காலத்துக்கு எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும்? உண்மைதான். உடனடியாக கூட உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏப்ரல் 7 இலங்கையின் பங்கு சந்தை 227 பில்லியன் ரூபாய்களை ஒரு நாளில் இழந்திருந்தது. 3 நாட்கள், அதாவது 7 இருந்து வந்த 3 நாட்களில் அதன் இழப்பு 435 பில்லியன் ரூபாய்கள் என்று. இப்ப இலங்கை இப்போது இருக்கின்ற நிலைமையில் கிட்டத்தட்ட 435 பில்லியன் ரூபாய்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் டாலர்களை இலங்கை இழந்திருந்தது. பங்கு சந்தை, இலங்கையின் பங்கு சந்தைகள் கூட இழந்திருந்தது. அதே மாதிரி உலக பங்கு சந்தை உங்களுக்கு தெரியும் 12 ட்ரில்லியன்கள். அமெரிக்க அதிபர் இப்போது அந்த வரி சலுகையை நிறுத்தி, அதாவது வரி விதிப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தாலும் பங்கு சந்தைகள் பெருமளவில் ஏறுவதாக இல்லை. என்றால் அந்த கான்பிடன்ஸ் போயிட்டது, மக்களுக்கு அதன் இந்த நம்பிக்கைகளையும் இழந்து விட்டார்கள். எனவே தங்கம் தான் அதிக அளவில் ஏறிக்கொண்டிருக்கின்றது. தற்போது கிட்டத்தட்ட 3200 டாலருக்கு அது ஏறி இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் நீங்கள் கேட்டது போலதான் இப்ப சீனா மீதும் கடுமையான வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தற்போதைய தகவல்கள் அடிப்படை 140% சென்றிருக்கின்றது அமெரிக்கா. அதற்கு பதிலடியாக சீனாவும் 125% அதிகரித்திருக்கின்றது. சீனா கடைசியா சொல்கிறது என்னென்றால் இது ஒரு ஜோக் மாதிரி போய்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி மாறி 25%, 30% என்று சொல்லி. அப்ப சீனாவும் இந்த நிலைமையில் தன்னை பாதுகாத்துக் கொள்ளத்தான் வலிக்கிடும். இப்ப நீங்கள் கேட்டது போலதான் இலங்கையை இது எவ்வளவு பாதிக்கும் என்று சொன்னால், இப்போது சரி இந்த வரி விதிப்பு இப்போது ஒத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் ஏனைய நாடுகள் இதுக்கான பிரிப்பரேஷனை இப்போது செய்கிறார்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னா சீனாவின் மத்திய வங்கி, தென்கொரியாவின் மத்திய வங்கி, ஜப்பான் மத்திய வங்கி 3ம் சேர்ந்து ஆலோசனை செய்கிறார்கள் இந்த வாரம் அதை எவ்வாறு எதிர்கொள்வது. ஐரோப்பிய ஒன்றியம் அவ்வாறுதான். இலங்கையில் சிலர் கூறினார்கள் இந்த அமெரிக்காவின் இந்த பிரச்சனையை GSP பிளஸ் வரி சலுகையின் ஊடாக ஐரோப்பிய ஒன்றியத்தினூடாக அணுகலாம். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியமும் சிக்கி போய்தான் நிற்கின்றது. உதாரணமாக பாத்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவில் 25,000 மக்கள் வாகன உற்பத்தி நிலையங்களில் வேலை இழப்பார்கள் என்று சொன்னாலும் இப்போது உடனடியாகவே ஒரு நிறுவனம் 700 பேரை நிறுத்திவிட்டது. அப்ப அவர்கள் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள் தாங்கள் இதனை எதிர்கொள்வது என்று சொல்லி. அப்ப இந்த இடத்தில் இலங்கைக்கு உதவுவார்களா என்றால் மிக மிக கடினமானது ஒன்றுதான். இப்ப இந்தியாவை கேட்டிருக்கா. இப்ப இந்தியா என்ன செய்கிறது என்றால் இதுவரை காலமும் பங்களாதேசத்தின் உற்பத்தி பொருட்கள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு இந்தியாவின் துறைமுகங்கள் வான்பரப்பின் ஊடாக வேறு நாடுகளுக்கு சென்று கொண்டிருந்தார். இப்போது இந்தியா அதை நிறுத்திவிட்டது. என்னென்று சொன்னால் பங்களாதேஷின் அந்த உரிமத்தை நிறுத்திவிட்டது. ஏனென்றால் எல்லா நாடுகளும் தாங்கள் தப்பி பிழைப்பதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கிற இந்த சமயத்தில்
இலங்கை வந்து ஒரு மிக பாரிய நெருக்கடியை சந்திக்கும். அதான் ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கார், மீள முடியாத ஒரு நெருக்கடியை சந்திப்பார்கள் என்று. எல்லா நாடுகளும் தப்பி பிழைப்பதற்கான வழிகளை கண்டுபிடிப்பதற்கு முயற்சிகள் எடுக்கிறார்கள், நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது கூறும் பொழுது சுட்டிக்காட்டினீர்கள் 700 பேரை வேலையால் நிறுத்தியிருக்கிறார் என்றால் இது ஒரு ஆபத்தான நிலை, இந்த நிலை என்று நான் உணர்கிறேன் உடனடியாக. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு வந்ததும் இப்பொழுது இவர்கள் வேலையால் நிறுத்தி விட்டார்கள் என்றால் இன்னும் ஒரு 2 ஆண்டுகளுக்கு செயற்கை நுண்ணறிவு முழு வீச்சோடு எங்களுடைய வாழ்வில் பிணைந்து விட்டுவிடும். அப்படி என்று சொன்னால் மீண்டும் அந்த வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கு சாத்தியமாகுமோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. நான் இந்த கேள்வியை கேட்டதற்கு என்ன ஒரு காரணம் இருக்கின்றது. IMF உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா அங்கு மக்கள் வீதிக்கு வந்தார்கள், வயிற்றில் அடித்த பொழுது மக்கள் வீதிக்கு வந்தார்கள், IMF-இடம் செல்ல வேண்டி IMF கூட என்ன விதமான அறிக்கைகள் வெளிவந்திருக்கின்றது இலங்கை தொடர்பாக. இனி இதற்கு முன்னரும் இதனாலும் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஏதாவது கூறியிருக்கிறார்களா? IMF மீண்டும் IMF-இன் வதிவிட பிரதிநிதியை மாற்றியிருக்கிறார்கள். இப்போது புதியவர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் தலைமையில் இலங்கையில் ஒரு சந்திப்பொன்று இடம்பெற்றிருந்தது இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையில். அதாவது IMF ஒன்று கூறியிருக்கின்றது, பணவீக்கம் இலங்கையில் குறைந்திருக்கின்றது, இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு வந்து கிட்டத்தட்ட $6 பில்லியன் அதிகரித்திருக்கின்றது. அதே சமயம் வந்து இலங்கையின் வளர்ச்சியும் வந்து கிட்டத்தட்ட 5% எட்டலாம் என்று தாங்கள் இப்போது கணிப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனாலும் இலங்கை IMF-இன் நிபந்தனைகளை, அதாவது வரி உயர்வுகள் மற்றது பணி குறைப்புகளை செய்ய வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, IMF வந்து தற்போதைய இந்த வரி நெருக்கடிகள் இலங்கை, அதாவது அமெரிக்காவினால் கொண்டு வரப்பட்ட இந்த வரி நெருக்கடி இலங்கையை எவ்வளவு தூரம் பாதிக்கும் என்பதை இப்போது சொல்ல முடியாது என்று சொல்லியும், ஆனால் அதற்கு சில காலம் எடுக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் IMF-ஐ தான் நம்பி இருக்கின்றது. IMF-இன் ஊடாக அமெரிக்காவை ஏதாவது ஒரு அமெரிக்காவுடன் பேச்சுக்களை மேற்கொண்டு இதனை தீர்க்க முடியுமா என்று இலங்கை பார்க்கின்றது. ஆனால் அமெரிக்கா இதனை எதற்கு ஆதாரமாக பயன்படுத்துகிறதா, தனது நலன்களை விஸ்தரிப்பதற்காக. உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், சீனாவுடன் நெருங்கி நின்ற நாடுகள் மீதுதான் அதிக 40% கூடுதலான வரிகளை போட்டது சீனாவுடன் நெருங்கி நின்ற நாடுகள் மீதுதான். அப்பதான் நம்ம இப்போது கொழும்பில் இருந்து ஒருவர் கூறியிருந்தார், ஒரு அவதானி ஒருவர், இப்ப இலங்கை வந்து அமெரிக்காவுக்கு ஒரு தளத்தை வழங்குமாக இருந்தால், இலங்கையில் அமெரிக்காவுக்குரிய தளத்தை வழங்குமாக இருந்தால் ட்ரம்ப் அவர்கள் அதனை நிறுத்துவார்கள் வரியை என்று. அது சில சமயம் உண்மை போலதான் இருக்கின்றது. இரண்டு சொன்னால் ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கூறியிருக்கிறார்கள், நீங்கள் எங்களிடம் $350 பில்லியன் எரிபொருட்களை வாங்கினால் உங்களுக்கான வரி விதிப்பை தான் நீக்கி விடுகிறேன் என்று சொல்லி. அப்ப அவர் ஏதோ ஒரு வழியில் நீங்கள் கூடுதலான பொருட்களை வாங்க வேண்டும் என்பதுதான். இப்ப வியட்நாம் கூட அமெரிக்காவுடன் ஆயுதங்களை வாங்குவதற்கு, பல $1 பில்லியன் ஆயுதங்களை வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது, வரியை குறைப்பதற்காக. அவ்வாறு பல சலுகைகள். அப்ப இலங்கை என்ன சலுகையை வழங்க போகிறது, அதுதான் இப்ப ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆனால் அந்த சலுகை வந்து இந்து சமுத்திர பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அது இந்தியாவுக்கு கூட பாதகமாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் இலங்கை கிட்டத்தட்ட அமெரிக்காவின் பிடிக்கில் போனது போலதான். அரசர்களே, உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அல் ஜசீரா நிறுவனத்துக்கு வழங்கிய அந்த செவியினூடாக, அந்த கலந்துரையாடலினூடாக வெளிவந்த நிறைய விடயங்களில் ஒன்று பத்லாந்து வதை முகாம் தொடர்பான ஒரு பிரச்சனை பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பாக இப்பொழுது வருகின்ற செய்திகளை கேட்கும் பொழுது ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிராக சில நடவடிக்கைகள் எடுக்கப் போவதாக செய்திகள் வருகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? பட்டலந்த ஆணைக்குழு தொடர்பான விசாரணைக்கு ரணில் விக்ரமசிங்கா அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும், அவர் மீது விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் பிமல் ரத்நாயக அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இது தொடர்பாக அண்மையில் இந்திய ஊடகம் ஒன்று ரணில் விக்ரமசிங்காவுடன் கேட்டபோது ரணில் சொல்லியிருந்தார், பிரச்சனை இல்லை, அது தான் வந்து அந்த கட்டிடங்களை வழங்கியதற்காகத்தான் தனது பேர் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் பெருமளவான படுகொலைகளை செய்தவர்கள் JVP-யினர் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. விசாரணை என்று வந்தால் எல்லோரும் தான் விசாரிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் தற்போது இருக்கின்ற JVP-யினரில் பெருமளவானவர்கள் அந்த விசாரணை வளையத்திற்கு சிக்க வேண்டி இருக்கும் என்று அவர் கூறியிருந்தார். ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வகையில், அதாவது இந்த பட்டலந்த விவகாரம் வந்து ரணில் விக்ரமசிங்கா அதில் ஈடுபட்டிருந்தாலும், உண்மையில் ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தவரையில் இலங்கை அரசாங்கத்திட்ட JR ஜெயவர்தனாவின், அதாவது ரவி ஜெயவர்தனா வந்து இராணுவத்துடன் சென்று விட்ட அதே சமயம்
ரணில் விக்ரமசிங்காவைத்தான் ஒரு அரசியலுக்கு ஜே.ஆர். ஜெயவர்தனா கொண்டு வந்திருந்தார். அந்த அரசியலிலும் அவர் கொண்டு வைத்திருந்தது என்றால் கலகங்களை அடக்குவது. அதாவது எந்த கலகத்திலும் அவரை வெளியில் தெரிய மாட்டார். எல்லா கலவரங்களிலும் அல்லது நாட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதற்காகத்தான் ரணில் விக்ரமசிங்கா கொண்டு வரப்பட்டிருந்தார். அவர் பல விடயங்களை செய்து இருந்தார். அதே ஜேவிபி மீதான இந்த நடவடிக்கையில் அவர் மறைமுகமாக செயற்பட்டதால் இந்த பட்டலந்த ஆணைக்குழு விசாரணையில் வந்திருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இதில் விசாரணை என்று வரும்போது ரணில் விக்ரமசிங்கா மட்டுமல்ல, ஜேவிபியினரும் இதில் சம்பந்தப்படலாம் என்றது ஒரு பிரச்சனை. அடுத்ததாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை இப்போது முடுக்கிவிட ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் உங்களுக்கு தெரியும், அண்மையில் ஒட்டுக்குழுவின் உறுப்பினர் பிள்ளையான் அவர்களை கைது செய்திருந்தார்கள். இப்போது அமைச்சர்கள் கூறுகிறார்கள் பிள்ளையானுக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் இடையிலான தொடர்புகள் விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை என்று வந்தால் அது ரணில் விக்ரமசிங்கா மீதும் பாயலாம். ஆனால் ரணில் விக்ரமசிங்கா அதுக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது அந்த இந்திய ஊடகம் ஒரு கேள்வியை கேட்கின்ற போது, இந்த இலங்கையில் இருக்கின்ற தேவாலயங்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறி வருகின்றன, அவர்களின் அழுத்தங்கள் அதிகமாகி வருகின்றன என்று கேட்டபோது அவர் கூறிய ஒரே ஒரு கருத்து தான், இலங்கை சிங்கள பௌத்த நாடு. இந்த சிங்கள பௌத்த நாட்டில் தேவாலயங்கள் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்று கூறியிருக்கிறார். என்னும் போது அவர்கள் டிசைட் பண்ணி விட்டார்கள், சிங்கள பௌத்த தேசம், அதாவது சிங்கள பௌத்தர்களை யாரும் தண்டிக்க முடியாது, சிங்கள பௌத்த தேசத்தில் வேறு எந்த மதங்களும் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்பதை அந்த பேட்டி ஒன்று முக்கியமான பேட்டி. ஏனென்று சொன்னால் அது ஒரு ஆதாரம். இந்த இலங்கை சிங்கள பௌத்தமாகவே தன்னை வடிவமைத்து மாற்றி வருகிறது என்பதற்கு அது ஒரு ஆதாரம். இப்ப அதே போலதான் இந்த பட்டலந்த ஆணைக்குழு விசாரணையாக இருக்கலாம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலாக இருக்கலாம். இது ஒரு சிக்கலான ப்ரோசஸ் என்றபடியால் ஒருவரை குற்றஞ்சாட்ட முடியுமான்றது ஒரு பிரச்சனை. ஆனால் அரசியலுக்காக உங்களுக்கு தெரியும், இப்போது உள்ளூராட்சி தேர்தல் இடம்பெற போகின்றது. அப்ப உள்ளூராட்சி தேர்தலை மையமாக வைத்து என்பிபி பெருமளவில் இவ்வாறான விசாரணைகள், இப்ப பிள்ளையாண்ட கைதாக இருக்கலாம். உண்மையில் பிள்ளையான் கைது செய்யப்பட வேண்டும் கட்டாயம். என்று சொன்னால் பெருமளவான படுகொலைகள், இவன் துணைவேந்தர், அதாவது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ரவீந்திரநாத் உட்பட பெருமளவான படுகொலைகள், நீதிக்கு புறம்பான படுகொலைகள், சித்திரவதைகள், காணாமல் போதலுக்கு காரணமானவர். அந்த கைது முக்கியமானது. ஆனால் அதுவும் அரசியல் சார்ந்து என்பிபி செய்வதுதான் ஒரு கேள்விக்குரியது. அது ஒரு பழக்கமாக வந்துவிட்டது. இப்ப பொது தேர்தல் நடந்த பொழுதும் சரி, ஜனாதிபதி தேர்தல் நடந்த பொழுதும் ஊழல் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும், காணிகள் விடப்படும், இராணுவத்தினர் குறைக்கப்படும் என்றெல்லாம் தேர்தல்கள் வரும் காலங்களில் கூறிக்கொண்டு வந்தார்கள். முன்னேறிருந்த அரசாங்கங்கள் போல்தான் இவர்களும் செயல்படுவது போல் தெரிகின்றது. இதனால் ரணில் விக்ரமசிங்காவுடைய அரசியல் பயணத்தில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நம்புகிறீர்களா? ரணில் விக்ரமசிங்கா மீது இப்போது இன்னொரு ஊழல் குற்றச்சாட்டும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால், ஊவா மாநிலத்தில் அந்த மாநகர சபையில் வேறு ஒருவர் நிதி மோசடி செய்தது தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கா வழங்கிய கருத்து தொடர்பாக அழைப்பாணை அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போதைய அரசை பொறுத்தவரையில் ரணில் விக்ரமசிங்காவை ஏதோ ஒரு வகையில் ஓரம் கட்டிவிட வேண்டும் என்பதை, அதாவது எதிர்த்தரப்பை, ரணில் விக்ரமசிங்கா மட்டுமல்ல எந்த ஒரு எதிர்த்தரப்பும், சுதந்திர கட்சியாக இருந்தாலும் சரி, ஐக்கிய தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எதிர்த்தரப்பும் இனிமேல் தலையெடுக்க கூடாது என்பதில் தற்போதைய அரசு தீவிரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவேதான் இந்த பட்டலந்த ஆணைக்குழு விவகாரத்தை கூட அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். அது தங்களுக்கும் பாதிப்பு வரும் என்றாலும் பரவாயில்லை என்ற தொனியில் தான் எடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக இலங்கையில் இன்னும் ஒரு ஆட்சி மாற்றமோ அல்லது அரசியல் பிரச்சனைகளோ ஏற்படுமாக இருந்தால் அதை ஏனைய நாடுகள் பயன்படுத்துவதற்கு ஒரு வலுவான தலைவர்கள் சிங்கள மட்டத்தில் இருக்கக்கூடாது என்பதிலும் இந்த ஜேவிபி அரசு உறுதியாக இருக்கின்றது. எனவேதான் இந்த ரணில் விக்ரமசிங்கான நடவடிக்கை. அடுத்தது, ரணில் விக்ரமசிங்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பிணைப்புகள் அதிகம் என்பதை உணர்ந்து கொண்ட இந்த அரசுதான் தற்போது மோடியின் பயணத்தின் போது அவருக்கான உயரிய விருதுகள் வழங்கியது மட்டுமல்லாது, அவரை கௌரவித்தது மட்டுமல்லாது,
ஜேவிபி வந்து இந்தியாவுடன் இணைந்து இயங்குவதற்கு சம்மதித்ததும் அவரிடமிருந்து இந்த ஏனைய அரசியல் கட்சிகளை இந்தியாவிடமிருந்து பிரித்து வைப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் ஜேவிபியை பொறுத்தவரையில் டில்வில் சில்வா ஒன்றை கூறியிருக்கிறார். நாங்கள் எதிர்த்து ஒரு தடவை போராடினோம் என்பதற்காக நெடுக எதிர்க்க வேண்டும் என்பது இல்லை என்று சொல்லி, அப்ப இந்தியா தொடர்பில் தங்கள் போக்கை மாற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்தியா தமக்கு எதிரான இன்னொரு சக்தியை உருவாக்கும் என்பதை ஜேவிபி உணர்ந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் இந்த மோடியின் பயணத்தின் போது என்பிபி அரசின் நடவடிக்கைகளை கவனித்து பார்த்தால் வடிவாக விளங்கும். இதுதான் அரசியல். அப்ப மோடி அவர்களுடைய பயணம் என்று நீங்கள் கூறும் பொழுது, அவருடைய பயணத்தின் பொழுது கூட மீனவர்கள், வடக்கு கிழக்கில் இருக்கின்றவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக ஓரிரு வார்த்தைகள் பேசப்பட்டதாக கூறப்படுகின்றது. அப்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் இது தமிழ்நாட்டுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையிலான பிரச்சனை, அவர்கள் பேசி தீர்க்க வேண்டும் என்று கூறியதாக பார்த்திருந்தேன். ஆனால் அதில் எவ்வளவு உண்மை இருக்கின்றதோ என்னது தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் எத்தனையோ ஆண்டுகளாக இங்கே உரையாடி கொண்டு வருகின்றோம். தமிழ் மக்களுடைய வளங்களை சுரண்டுகின்ற வகையில் தான் இந்தியா செயல்படுகின்றது. கடல் வளத்தை சுரண்டுகிறார்கள். அதனால் எத்தனையோ குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிகிறீர்கள்? உண்மைதான். மீனவர் பிரச்சனை தொடர்பாக நரேந்திர மோடி அவர்கள் எந்த விதமான ஆணித்தரமான முடிவையும் எடுக்கவில்லை. இலங்கையும் அதை பெரிதாக, இலங்கை அரசும் அதில் உறுதியாக நிற்கவில்லை. ஏனென்று சொன்னால் இதில் அதிக அளவு பாதிக்கப்படுவது தமிழ் மீனவர்கள். ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது, தற்போது இந்த வாரம் இலங்கையிலிருந்து வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில், ஊடகங்களின் அடிப்படையில், இலங்கை அரசு கிட்டத்தட்ட இலங்கை மக்கள் ஒரு நாளைக்கு 3 லட்சம் கிலோகிராம் டின் மீன்களை உணவாக கொள்கிறார்கள் என்றும், அதற்காக கிட்டத்தட்ட 2023ஆம் ஆண்டு மட்டும் 14 பில்லியன் ரூபாய்களுக்கு டின் மீன்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அப்ப அந்த ஊடகம் ஒன்றை கூறுகிறது, அரிசியிலும், அதாவது நெல்லும் மீனும் தன்னிறைவு பெற்றதுதான் இலங்கை. ஏனென்றால் கடல் வளத்தால் சூழப்பட்டது இலங்கை. அடுத்ததாக நெல் வளம். ஆனால் அரிசியையும் இறக்குமதி செய்கிறார்கள், மீனையும் இறக்குமதி செய்கிறார்கள் என்னும் போது எவ்வளவு தூரம், அதாவது எவ்வளவு தூரம் இலங்கையின் பொருளாதாரம் தொடர்பான கொள்கைகள் எவ்வளவு தூரம் என்னென்று சொல்வது, ஒரு முழுமையடையாமல் இருக்கிறது என்பதை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த இலங்கையை பொறுத்தவரையில் இந்த பொருளாதாரத்தை நிமித்த வேண்டும் என்று சொன்னால் இந்த மீனவர் பிரச்சனையில் காத்திரமாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த பிரச்சனை என்னவென்று சொன்னால், நரேந்திர மோடி இங்கு கூறியது ஒன்று, அங்கு ராமேஸ்வரத்தில் போய் கூறியிருக்கின்றார், நாங்கள் தூக்கு கயிற்றில் நின்ற மீனவர்களை தான் மீட்டிருக்கிறேன் என்று சொல்லி. இலங்கை அரசும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் விடுவித்திருக்கின்றது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், நாங்கள் போன முறை கதைக்கும் போது கதைத்திருந்தோம், ரணில் விக்ரமசிங்கா கூட கூறியிருந்தார், திருட்டு, அதாவது ஒரு வீட்டில் வந்து திருடுபவனை நாங்கள் கை கொடுத்து அனுப்ப முடியாது என்று சொல்லி. அதே போலதான் இந்திய மீனவர்கள், தமிழ் மீனவ சங்கங்கள் வந்து கூடுதலாக மோடியிடம் மகஜர்களை சமர்ப்பித்திருந்தது துணை தூதரகத்தினூடாக. ஆனால் தொடர்ச்சியாக தாங்கள் போராட போவதாகத்தான் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ் கட்சிகள் இதுக்கு எவ்வளவு தூரம் ஆதரவு கொடுக்கும் என்பது அடுத்தது பிரச்சனை. மோடியுடன் சந்தித்த பிற்பாடு உங்களுக்கு தெரியும், டெலோ நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியிருக்கின்றார், இந்தியா செய்து கொண்ட உடன்பாடுகளை நாங்கள் ஒருபோதும் மீற எந்த சக்தியும், சீன சார்புள்ள சக்திகள் அதை நீத்து போக செய்ய விட மாட்டோம் என்று, அதே போல சீனாவின் எந்த முதலீட்டையும் வடக்கு கிழக்கில் அனுமதிக்க மாட்டோம் என்றும் கூறியிருக்கின்றார். இவரை யார், அதாவது போன நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் சில பிழைகளில் தப்பி பிழைத்ததால் நாங்கள் படுகின்ற துன்பமாகத்தான் இந்த அறிக்கைகளை பார்க்கலாம். தடை அகற்றலும் தண்டனை வழங்கலும் என்றுதான் கூறியிருந்தோம். அந்த தடை அகற்றலில் தப்பி பிழைத்தது சிலது பேரால் இன்னும் தமிழ் மக்கள் நாசத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இந்த அறிக்கையை நான் பார்க்கிறேன். என்றால் எங்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு எவ்வளவோ எங்கள் பிரச்சனைகள் இருக்கின்றது. இந்தியா இலங்கையுடன் தான் உடன்பாட்டை மேற்கொண்டதே தவிர இந்தியா வந்து தமிழர்களுடன் எந்த உடன்பாட்டையும் மேற்கொள்ளவில்லை என்றதை இந்த அறிக்கையை வெளியிடுறவர்கள் ஒரு கணம் உட்கார்ந்திருந்து வாசிக்க வேண்டும், என்ன நடைபெற்றது என்பதை வாசிக்க வேண்டும். தமிழர்களை திரும்பியும் பார்க்கவில்லை, தமிழர்களுடன் எந்த உடன்பாட்டையும் இந்தியா மேற்கொள்ளவில்லை. அப்ப
எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலிலும் தமிழ் மக்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு முடிவெடுத்தார்களோ அவ்வாறு இவ்வாறான சக்திகளை, அதாவது தமிழ் மக்களுக்கு எதிரான இந்த சக்திகளை உண்மையில் அல்லது தமிழ் மக்களின் தூர நோக்குக்கு இடைஞ்சலாக இருக்கிறவர்களை அடுத்த முறையும் தடை அகற்ற வேண்டும் என்பது மிகவும் ஒரு காலத்தின் தேவையாகவே இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்தியாவின் பாதுகாப்புக்கு சீனாவின் பாதுகாப்புக்காக குரல் கொடுக்கிற நாங்கள் அந்தந்த நாடுகளில் போயிருந்து குரல்களை கொடுக்கலாம். எங்கள் மக்களின் பணத்தில் வரி பணத்தில் வாழ்ந்து கொண்டு எங்கள் மக்களின் வாக்குகளை பெற்று நாடாளுமன்றம் சென்று கொண்டு இன்னொரு நாட்டுக்காகவும் இன்னொரு மக்களுக்காகவும் பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் பார்க்கலாம். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா நரேந்திர மோடியின் பயணத்தின் போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பாலம் கட்டுவது, அதாவது தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையிலான கிட்டத்தட்ட 30 மைல்கள் நீளமான அந்த கடல் பாதை, அதை இந்தியா அதில் வலுவாக நின்றதாகவும் ஆனால் இலங்கை அதற்கு சாதகமான பதிலை கொடுக்கவில்லை என்று சொல்லியும் இறுதியாக இருவரும் வெளியிட்ட அறிக்கையிலும் அந்த பாலம் தொடர்பான இதை தவிர்த்து விட்டதாகவும் கூறப்படுகின்றது. என்னும்போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் அது தொடர்பாக இன்னும் ஒரு அதாவது முடிவு எட்டப்படவில்லை என்பது மட்டுமல்லாது இலங்கை அதற்கு எதிராக நிற்கிறதாகத்தான் கருதப்படுகின்றது. இருந்தபோது மோடி அவர்கள் தான் பயணம் திரும்பி போகும்போது அந்த ராமர் பால பகுதியால் தான் பறந்து சென்றதாகவும் அதனை காணொலியை எடுத்து ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டதாகவும் கூறப்படுகின்றது. பாலம் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது இந்தியாவை பொறுத்தமட்டில் உங்களுக்கு தெரியும், பூகோள அரசியலில் மாற்றங்கள் வருகின்ற இந்த நேரங்களில், இந்த சந்தர்ப்பங்கள் உருவாகுகின்ற இந்த நேரங்களில், இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களோடும் ஃபட்டிமா மாஸ்டரோடு உரையாடும் பொழுது இந்தியா தன்னுடைய ஒரு நாடு போல செயல்படுகின்ற என்ற விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். இந்த பாலம் தொடர்பாக இந்த பாலம் கட்டுவது இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியம்? தங்களுடைய கட்டுப்பாட்டில் இலங்கை தீவை, வடக்கு கிழக்கு மட்டுமில்லை, இலங்கை தீவை முழுமையாக கொண்டு வருவதற்கு இது எவ்வளவு முக்கியம் என்று நம்புகிறீர்கள்? இது அவர்களுடைய ஒரு நீண்ட கால திட்டம் என்று நம்புகிறீர்களா? இந்த திட்டத்தை 2002ஆம் ஆண்டு இலங்கை அரசு தான் ஆரம்பித்தது. இலங்கை அரசு தான் இந்தியாவுக்கு இந்த ஆலோசனையை முதலில் வழங்கி இருந்தது இலங்கை அரசு. அதன் பிற்பாடு தான் இந்த திட்டம் விரிவு பெற்றிருந்தது. முதல் சேது சமுத்திர திட்டத்தை தான் அவர்கள் நடைமுறைப்படுத்த முற்பட்டார்கள். கடலை அகழ்வதன் ஊடாக, இந்த பாலத்தை அழித்து கடலை அகழ்வதன் ஊடாக கொழும்பு துறைமுகத்தின் என்ன சொல்வது, பிரபல்யத்தை குறைத்து இந்திய துறைமுகங்களுக்கு கப்பலை இழுப்பதற்கான முயற்சி, அதற்கு பெருமளவான நிதியும் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது இலங்கைக்கு மிக மிக பாதகமானது. இலங்கை, அதாவது சேது சமுத்திர திட்டம் இந்தியா நடைமுறைப்படுத்துமாக இருந்தால் இலங்கையின் பொருளாதாரம் கடும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கும். எனவேதான் இலங்கை அதற்கு மாற்று திட்டமாக இந்த பாலத்தை அப்போது கூறியிருந்ததாக நான் யோசிக்கின்றேன். இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த பாலத்தின் ஊடாக இலங்கையுடன் ஒரு நெருக்கமான இணைப்புகளை கொண்டிருப்பதன் ஊடாக இலங்கையை ஏனைய சக்திகளை, இப்ப அமெரிக்காவோ சீனாவோ வெவ்வேறு நாடுகளின் ஆதிக்கத்திலிருந்து தன்வசம் வைத்திருக்க முடியும் என்று இந்தியா நம்புகின்றது. எனவேதான் இந்த பாலத்தை இப்போது கட்டுவதற்கு இந்தியா மிகவும் ஆர்வமாக இருக்கின்றது. இந்த பாலத்தை கட்டுவதன் ஊடாக தாங்கள் இலங்கையில் ஒரு ஆதிக்கத்தை செலுத்த முடியும் என்று நம்புகிறது. ஆனால் இலங்கை நம்புகிறது என்னென்று சொன்னால், இந்த பாலத்தை கட்டுவதனூடாக இந்தியா தனது இலங்கையின் இறையாண்மையை தனது கையகப்படுத்திவிடும் என்பதை இலங்கை என்பது தொடர்பாக இலங்கை சிந்திக்கின்றது. பௌத்த துறவிகள் கூட இந்த பாலம் கட்டுவதற்கு எதிராக தான் நிற்கிறார்கள். பௌத்த துறவிகள் எதிராக நின்றால் இலங்கையில் எந்த ஒரு காரியமும் நடப்பது என்பது மிகவும் கடினமானது. எனவேதான் இந்த முறை அந்த கூட்டு அறிக்கையிலும் கூட அது தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. தற்போதைய நீங்கள் சொன்னது போல இந்த பூகோள அரசியல் நெருக்கடியில் இந்தியாவுக்கு இது முக்கியமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இலங்கைக்கு தற்போது அது தேவைப்படவில்லை என்று சொன்னால், இலங்கை அதனை தவிர்த்தால் இந்த பூகோள அரசியல் நெருக்கடியில் இலங்கை தப்பி பிழைக்கலாம் என்று இலங்கை யோசிக்கின்றது. இதே நேரத்தில் சீனாவுடைய செயல்பாடுகள் இலங்கை தீவை பொறுத்த மட்டும் போர்ட் சிட்டி, ஹம்பாந்தோட்டை தொடர்பாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏற்கனவே எங்களுடைய உறவுகளுக்கு இது தொடர்பாக கூறியிருக்கிறீர்கள். நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த பாலம் தேவை என்று கட்ட வேண்டும் என்ற அந்த நிலை இருப்பது, சீனாவினுடைய ஏற்கனவே அந்த நாட்டுக்குள் அவர்கள் தங்களுடைய காலை பதித்து விட்டார்கள். இந்த 2 விடயங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது யார் பலமான நிலையில் இருக்கிறார்கள்? இலங்கை தீவை முழுமையாக தங்களுடைய
கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு சீனாவா அல்லது இந்தியாவா? பலமான நிலையில் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சீனாவை பொறுத்தவரையில் சீனா மிகவும் பலமான நிலையில் தான் இருக்கின்றது. அம்பாந்தோட்டை துறைமுகமாக இருந்தாலும், எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை ஆரம்பிப்பதாக இருந்தாலும், நுரைச்சோலையாக இருந்தாலும் சரி, அடுத்ததாக போர்ட் சிட்டியை பொறுத்தவரையிலும் சீனா மிகவும் ஒரு பலமான நிலையில் தான் இருக்கிறது. இந்தியா உங்களுக்கு தெரியும், இந்த முறை மோடி வந்த போது கிழக்கு மாகாணத்துக்கு 2.7 பில்லியன் ரூபாய்களை வழங்கியிருந்தார் கிழக்கில் ஒரு அபிவிருத்தியை மேற்கொள்வதற்காக. அதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால், சீனா கிழக்கிலும் தனது விஸ்தரிப்பை மேற்கொண்டிருக்கின்றது. கிழக்கில களுவாங்கேணி பகுதியில் அண்மையில் வீரேஸ்வரி என்ற செய்தி ஆசிரியர் ராம் கூட கூறியிருந்தார், களுவாங்கேணி பகுதியில் சீனா வீடு அமைப்பு திட்டங்களை மேற்கொள்வதாகவும், அதே போல ஜுனானை மாநிலத்துக்கும் சீனாவின் கிழக்கு மாகாணத்துக்கும் இடையிலான தொடர்புகள் இருப்பதாகவும், அது மட்டுமல்லாது கிழக்கு மாகாணத்தின் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கும் சீனாவின் பல்கலைக்கழகத்துக்கும் இடையிலான உறவுகளும் பலமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், முன்னாள் ஆளுநர் இருந்த சமயத்துல நான் நினைக்கிறேன் இப்போது 2 வருடங்களுக்கு முன்னர் அவர் கிழக்கு மாகாணத்துக்குள்ள ஒரு பரிசோதனை ஆய்வு கூடம் ஒன்றை சீனாவின் உதவியுடன் கட்டுவதற்கு முற்பட்டிருந்தார். அது இந்தியா கொடுத்த அழுத்தம் காரணமாக அவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு புதிய ஆளுநர் அங்கு போடப்பட்டிருந்தார். அது என்ன பிரச்சனை என்று சொன்னால், உண்மையில் அந்த நவீன ஆய்வு கூடம் வந்திருந்தால் இலங்கையின் விவசாயம் செய்வது, விதைகளை பரிசோதனை செய்வது என்று சொல்லி மிகவும் ஒரு முக்கியமாக இருந்திருக்கும். அது மட்டுமல்லாது அது ஒரு அனைத்துலக தராதரத்திலும் இருந்திருக்கும். இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சீனாவின் நடவடிக்கைகள் அனைத்தும் ஒரு அபிவிருத்தி சார்ந்தது, உங்கள் இந்த தொழில்நுட்பத்தை உயர்த்துவது சார்ந்தது ஆகத்தான் இருக்கின்றது. இந்தியாவின் நடவடிக்கைகள் எதுக்கும் எங்கள் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவில்லை. வீட்டை கட்டி கொடுப்பது, இல்லை என்று சொன்னால் ஆலயங்களுக்கு கூரையில் சோலார் பேனலை பொருத்துவது, அல்லது விமானங்களை ஓடுவதன் ஊடாக தனது வருவாயை பெருக்கிக் கொள்வது என்பதைத்தான் இந்தியா செய்கிறதை தவிர அந்த பிராந்திய மக்களின், அதாவது அந்த பிராந்திய மக்களுக்கான அபிவிருத்தியை இதுவரையில் செய்ததாக இல்லை. இப்ப சீனாவை பொறுத்தவரையில் மக்கள் ஏன் ஓரளவு, இப்ப நான் முன்னர் கூறியிருந்தேன், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் சீனாவுக்கு எதிராக தெரிவித்த கருத்து, ஆனால் மக்கள் அவ்வாறு இல்லை. சீன தூதுவர் அண்மையில் கடந்த வருடம் வட பகுதிக்கு சென்ற போது கூட மக்கள் அமோகமாக அவரை வரவேற்றிருந்தார்கள். சீனாவின் பொருட்களை அவர்கள் வாங்கியிருந்தார்கள். சீனாவுடன் மக்களுக்கும் எங்களுக்கும் வெவ்வேறு நாடுகளுக்கும் எந்தவித பகையும் இல்லை. அதே போன்றுதான் சீனாவின் உதவிகளுக்கும் இந்தியாவின் உதவிகளுக்கும் டிஃபரண்ட் என்னவென்று சொன்னால், சீனாவின் உதவிகள் ஏதோ ஒரு விதத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு உதவுகின்றது. இப்ப பல்கலைக்கழகங்களை மேம்படுத்துவது, பல்கலைக்கழகங்களுக்கு புலமை பரிசுகளை கொடுப்பது, பல்கலைக்கழகங்களின் புலமை பரிசில்கள் என்பது உண்மையில் சீன பல்கலைக்கழகங்களில் அவர்கள் சென்று அங்கத்தை தொழில்நுட்பத்தை கற்று இங்க எங்கள் நாட்டின் தொழில்நுட்பத்தை அபிவிருத்தி செய்ய முடியும். அவ்வாறான தொழில்நுட்பங்களை வழங்குவதுதான் கூடுதலாக அவர்கள் செய்கிறார்கள். பலமான நிலையில், நீங்கள் கேட்டது போல பலமான நிலையில் என்று பார்த்தால், இப்போதும் இந்தியா தனது பிடியை தக்க வைப்பதற்கு போராடுகிறது. ஆனால் சீனா ஏற்கனவே தனது பிடியை அங்கு பலமாக நிலைநிறுத்திவிட்டது. போர்ட் சிட்டியே ஒரு உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம் இல்லையா? உண்மைதான். இனி தமிழர் தரப்பு தொடர்பாக இப்ப நீங்கள் மோடி அவர்கள் ஆழமாக பேசாவிட்டாலும், மீனவர்கள் தொடர்பாக பேசாவிட்டாலும், தமிழகத்தோடு பேச வேண்டும் என்ற விதத்தில் அவர் தட்டி கழித்து அப்படி சென்று விட்டார் போல் இருக்கு. தமிழர் தரப்பு தமிழகத்தோடு தொடர்பு கொண்டு இது தொடர்பாக கலந்துரையாடி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இது தொடர்பாக இணக்கப்பாட்டுக்கு வருவது எவ்வளவு முக்கியம் என்று நம்புகிறீர்கள்? அதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா? தமிழர் தரப்பு எத்தனையோ தடவைகள் பேசிவிட்டார்கள். ஸ்டாலினுக்கும் கடிதம் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் அதை விடுவதாக இல்லை. ஏனென்று சொன்னால், இது ஒரு கோஆபரேட் கம்பெனிகள் என்ற பிரச்சனை. அவர்கள் முதலாளித்துவம். உங்களுக்கு நான் முதல் கூறியிருந்தேன், இலங்கை மக்கள் ஒரு நாளைக்கு 3 லட்சம் கிலோகிராம் டின் மீன்களை உண்கிறார்கள். அப்ப அதற்காக இறக்குமதி செய்யப்படுகின்ற டின் மீன்களின் எண்ணிக்கை, அதாவது விலை கிட்டத்தட்ட 2023ஆம் ஆண்டு இலங்கை அரசு 14 பில்லியன் ரூபாய்களை செலவழித்திருக்கிறது. அது எங்கிருந்து வருகிறது? அதாவது வடபகுதி மீன்களை இந்திய மீனவர்கள் பிடித்து சென்று அங்கிருந்து மீன் டின்களை உற்பத்தி செய்து திருப்பி மீண்டும் இலங்கைக்கு வருகின்றது. அது ஒரு வர்த்தகம்.
இப்ப உங்களுக்கு தெரியும், அண்மையில் ஸ்டாலின் ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார், கச்சதீவை மீண்டும் எடுப்பது என்று. கச்சதீவை மீண்டும் இந்தியா எடுப்பதற்கு தமிழர்கள் நாங்கள் அனுமதிக்க முடியாது. என்ன, இலங்கைக்கும் எங்களுக்கும் உள்ள பிரச்சனை வேறு. ஆனால் கச்சதீவு தமிழர் பகுதியில் இருக்கின்றது. அதை இந்தியாவுக்கு நாங்கள் இழந்துவிட முடியாது. அதை இழப்பது என்பது மீண்டும் இந்த மீனவர் பிரச்சனையை மேலும் மோசமாக்கும் என்பது முக்கியமானது. இப்ப நீங்கள் கேட்டது போல தமிழக மீனவர்கள், இப்ப இந்த நரேந்திர மோடி ஒன்றை கூறுகிறார் என்னென்றால், சகோதரர்கள் இருவரும் சகோதரர்கள் என்று சொல்லி. சகோதரர்கள் என்றால் நீங்கள் சகோதரர் மாதிரி நடக்கிறீர்களா என்றுதான் இங்க மிக முக்கியமானது. இப்ப முல்லைத்தீவிலிருந்து அன்னைக்கு ஒரு பெண்மணி கருத்து தெரிவிக்கும் போது தெரிவித்திருந்தார், அதாவது நீங்கள் தொப்புள் கொடி உறவு என்று சொல்கிறீர்கள், ஆனால் எங்கள் சோற்றில் மண்ணை அள்ளி போடுகிறீர்கள் என்று கூறியிருந்தார். நான் கூறவில்லை. இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், அந்த இடத்தில் இருக்கிற மக்களின் வலிதான் முக்கியம். அவர்கள் தானே அதில் வாழ்கிறார்கள், அவர்களின் வாழ்வாதாரம். ரவிகரன் கூட நேற்று முன்தினம் பேசும்போது கூறியிருந்தார் நாடாளுமன்றத்தில், 45,000 குடும்பங்கள், மீனவ குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றன. அவர்களின் வாழ்வாதாரம் இல்லை. ஒரு கட்டத்தில் அவர்கள் எல்லோரும் தொழிலை இழக்கும் போது அவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதன் ஊடாக அல்லது வெவ்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்வதன் ஊடாக அந்த இடத்தின் மக்கள் தொகையும் கடுமையாக வீழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். இதற்கு இந்திய தரப்பு முன்வைக்கின்ற பிரச்சனை என்னவென்று சொன்னால், எங்களிடம் நவீன தொழில்நுட்பம் இருக்கிறது, உங்களிடம் நவீன தொழில்நுட்பம் இல்லை, எனவேதான் நீங்கள் எங்களை குற்றம் சாட்டுகிறீர்கள். ஆனால் நவீன தொழில்நுட்பம் இல்லை என்றால் நீங்கள் அதனை கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லது உதவி செய்ய வேண்டும். அதற்கான ஏதாவது ஒரு வழிமுறையை அந்த மக்களுக்கு செய்ய வேண்டும். அந்த மக்கள் போரினால் பாதிக்கப்பட்டவர்கள், இலங்கை அரசினால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். அப்ப அவர்களுக்கு நீங்கள் அதனை செய்யாது விட்டு அவர்களின் வளங்களை கொள்ளையடித்துக் கொண்டு போக முடியாது. ஆனால் தமிழக அரசுடன் இதை பேசுவதால் எந்த அர்த்தமும் இல்லை. ஏனென்று சொன்னால், தமிழக அரசு தான் இதற்கு முதன்மையான காரணமாக இருக்கின்றது. ஏனென்றால் அங்கு இருக்கின்ற அமைச்சர்களில் பலர் இழுவை படகுகளின் முதலாளிகளாக இருக்கிறார்கள். அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், தமிழக மீனவர் சங்கத்தின் தலைவர்மார் வந்திருந்தார்கள் பேசுவதற்கு. அப்போது கொழும்பு பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. அந்த தலைவர்களில் ஒருவர் என்னென்று கைது செய்யப்படாமல் தப்பி போனார் என்று. ஏனென்றால் அவரின் படகுகள் கூட 2-3 இங்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி, அவரின் படகுகளே சட்டவிரோதமாக மீன்பிடித்து இருக்கின்றன என்று. அதே சமயம்தான் அண்மையில் மன்னாரில் கைது செய்யப்பட்ட ஒரு மீனவர் ஒரு மீனவ சங்கத்தின் தலைவர் என்ற மகன் என்று கூட கூறியிருந்தார்கள். அப்ப இதில் தமிழகத்துடன் பேசுவதால் இனிமேல் ஏதாவது நடக்குமா என்றால் இல்லை, அவ்வாறு நடைபெறுவதற்கு சாத்தியங்கள் இல்லை. இதை ரவிகரன் கூறியது போல இலங்கை இதனை திறந்து கட்டுப்படுத்த வேண்டும். ஏனென்றால் சட்டத்தில் இருக்கின்றது, இதுதான் இல்லை, இதுதான் இந்த வேலைகளைத்தான் பயன்படுத்தலாம். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள். அதுதான் ரவிகரன் அவர்களும் கேட்டார்கள் என்றால், நீங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள். இல்லை என்று சொன்னால், உங்கள் கடற்படையால் தடுக்க முடியாவிட்டால் உங்கள் கடற்படை கப்பல்களை எங்களிடம் தாருங்கள், நாங்கள் தடுக்கிறோம். நன்றி அரசவர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் உள்ள நிலைமைகள், நரேந்திர மோடி அவர்களுடைய பயணம், அதனால் ஏற்பட்டிருக்கின்ற விளைவுகள் தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.